அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு புதனின் ஆட்சி வீடான மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகையில் எண்ணி 3 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் பல முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அந்த வகையில மிதுன ராசி சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் எண்ணி 3 நாட்களுக்கு பிறகு திடீர் கோடீஸ்வர யோகம் என்ற வகையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி 3 நாட்களுக்கு பிறகு திடீர் கோடீஸ்வர யோகமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறாரு. இதனால பொருளாதாரத்தில் உயர் நிலையை அடையக்கூடிய ஒரு தருணம். குருவினுடைய நிலையும் ராசிநாதனுடைய நிலையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல தொழிலில் வெற்றிகரமாக நடைபெற இருக்குங்க. தொழில் சம்பந்தமான பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஐடி மற்றும் பத்திரிகை துறையில் உள்ள மிதுனராசி அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்கள் தேடி வந்து கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்புகள் உயர ஆரம்பிக்க இருக்கு. அதாவது நீங்கள் ஏற்கனவே நகை வாங்கி வைத்திருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அந்த நகையினுடைய மதிப்பு பன்மடங்கு உயர இருக்குதுங்க. இதுவே உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல வீடு வாகனம் போன்ற வகையில் எதிர்பாராத லாபம் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. புதிதாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது அல்லது ஏற்கனவே வாங்கி போட்ட இடத்தில் வீடு கட்டுவது பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க. சிலர் வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இருக்கு. இந்த வீடு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. சமூக அந்தஸ்து உயரும். செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. மிதுன ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் உங்களுக்கு கேட்ட இடத்தில் வங்கி கடன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அதாவது ஹோம் லோன் அல்லது பர்சனல் லோன் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை வாங்க இருக்கீங்க. குலதெய்வ பிரார்த்தனை செய்வதற்கான சிறந்த காலகட்டமாகவும் இந்த குரு பகவானுடைய ஜென்ம ராசி சஞ்சாரம் அமைய இருக்குதுங்க. நண்பர்களால் நிச்சயம் உதவி உண்டு. பொதுமக்கள் தொடர்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் கருத்து வேற்றுமை குறையும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை உங்கள் குறைத்து கொள்ள முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. சுப காரியங்கள்ல சிற்சில தடைகள் உண்டு. அஷ்டமத்தில் சூரியன் இருப்பது கவனத்தில் கொள்ளுங்க. அரசாங்க விரோதம் வேண்டாங்க. பணியாளர்கள் பிரச்சனை தலையெடுக்கும். அதே போல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. தொழிலில் முன்னெச்சரிக்கை தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை தர வேண்டாம். எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இத்தருணங்கள்ல போதுமானதாக அமைகிறது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுங்க. ஆனால் இந்த செலவுகள் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கைகளில் தாங்க இருக்கு. சிறு காரியத்திற்கு கூட உங்களுக்கு அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்பட இருக்கு. கலத்திரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரய செலவுகளை தவிர்த்து கொள்ள முடியுங்க. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணங்கள் வீண் செலவுகளும் குடும்ப பிரச்சனைகளும் உடல் அசதியை ஏற்படுத்துங்க. இத்தருணங்கள்ல தேவையில்லாமல் குடும்ப பிரச்சனைகளுக்கு மாறி மாறி வீண் வாக்குவாதம்
விவாதம் செய்யாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல மிதுன ராசி நேயர்களுக்கு நெருங்கி உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இந்த வழக்குகள் நீதிமன்ற வழக்குகளாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என பொறுமையாக நிதானமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மிதுன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வாங்க. இருந்தாலும் வேலை பளுவும் பொறுப்புகளும் உங்களுக்கு சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. இந்த குரு பகவானுடைய நிலையின் காரணமாக சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைத்தாலும் உங்களுக்கு பின் அவர்கள் உங்களை பற்றி குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதால் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வேறு வேலைக்கு சென்று விடலாமா என பலருக்கு மனம் விளைந்தால் மனதில் தைரியம் ஏற்படாது. அதனால் பொறுமையாக இருப்பதே இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மிக மிக நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் லாபம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் போட்டிகள் என்பது கடுமையாக இருப்பினும் லாபம் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும். வர்த்தகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய தொடர்பு ஏற்படுவதால வியாபாரம் பன்மடங்கு அதிகரிக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் வாய்ப்பும் கூட்டு ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. புதிய முதலீடுகளில் துணிந்து நீங்கள் ஈடுபடலாம். நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய கிளைகள் திறப்பதற்கு கிரகநிலைகள் அனுகூலமாக இருக்கு. இது ஒரு அரிய சந்தர்ப்பம் என்பதால் இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள், நடிகைகள், நடிகர்கள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதால பண பற்றாக்குறை நீங்கி நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்குதுங்க. பல மாதங்களாக உங்களுடைய பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வந்த உங்களுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வது மிக மிக அவசியம். அதே போல அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரனும் செவ்வாயும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் செல்வாக்கும் புகழும் கொண்டு விளங்கும் அரசியல் கட்சி ஒன்றில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. இந்த புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இந்த வாய்ப்புகள் மிதுன ராசி சேர்ந்த அரசியல் துறையினர் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்கள் சுபபலம் பெற்று வளம் வருவதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. தேர்வுகள்ல உடனுக்குடன் சரியான பதில்களை அளித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரு பிரதான கிரகங்களான கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. மற்ற கிரகங்களால் சனி மற்றும் ராகு ஆகியோருக்கு விவசாயத்துறையில் ஆதிக்கம் உண்டு. அதனால் வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்கும். என்னதான் உழைப்பு கடினமாக இருந்தாலும் உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு விளைச்சல்களும் இருக்கதாங்க செய்யும். இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு ஜென்ம ராசியில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப கவலைகளும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் மனதை வாட்டுங்க. திருமண வயதிலுள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவது சற்று கால தாமதம் ஏற்பட்டாலும் கூடிய விரைவில் நல்ல ஒரு வரன் அமையுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.